ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா இவங்கள சுத்தி ஏற்கனவே நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக சம்பந்தமே இல்லாம இப்படி வாய விடணும் அப்படின்றது தெரியல. யார பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்துராஜ் பத்தி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான அரசியல் எதுக்கு பிரபலம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஓப்பனாவே சொல்றேனே, நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு 50 கோடி ரூபாய் செலவுல வீடு வாங்கி கொடுத்ததாகவும், அது இவங்களுக்கு துபாயில வாங்கி கொடுத்ததாகவும், இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கதாகவும் சவுக்கு சங்கரே சொல்லியிருந்தாருங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு இல்ல அதெல்லாம் போய் 50 கோடி ரூபாய் வீடுன்னா நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட போறேன். இதுவரைக்கும் எந்த ஒரு இயக்குனர்கிட்டயுமே நான் டைரக்டா போயிட்டு பட வாய்ப்பு கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசிட்டாங்க. இப்படி இவங்க சுத்தி ஏதாவது ஒரு கிசு வந்தா அவங்க ஓப்பனா வந்துட்டு பேசிடுவாங்க. இப்போ இவங்களே தேவையில்லாம வாய் விட்டு மாட்டிருக்காங்க அப்படின்றதான் ரொம்பவே குறிப்பான விஷயம். என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ சமீபத்தில் நடந்திருக்கு. ஸோ இப்ப இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து நிறைய பேர் இவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்க போய் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னை மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று நினைத்துக் கொண்டார்கள். நான் எது நினைச்சாலும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க போல. நினைச்சுக்கிட்டு 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் ஒரு காதலன் எனக்கு இருந்தான். நான் நினைச்சா அவன் என்னை ஏமாத்திடுவான்ட்டு. அதே மாதிரி நான் என்னை ஏமாத்திட்டான். யாருக்காக என்னை ஏமாத்துவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அவங்களுக்காக தான் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே ஒரு பயங்கரமான ஷாக்கு. இது பத்தாதுன்னு இன்னும் என்ன சொன்னாங்க. இப்ப நான் வச்சிருக்க காரு ஏற்கனவே நான் நினைச்சதுதான். அதத்தான் இப்ப வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல நான் என்ன கார் வாங்க போறேன்றத இப்ப யோசிச்சுட்டேன். நான் ஃபியூச்சர்லயும் அதான் வாங்க போறேன். ஏமா சோ நீ நினைச்சது நடக்குதுன்னா உன் காதலை விட்டு போவாங்க யோசிச்ச. இவங்கதான் வந்துட்டு பிரச்சனையே. இப்படி தன்னை ஒரு மிகப்பெரிய போட்டி என்று அந்த இன்டர்வியூல வந்துட்டு காட்டிக்கிட்ட நிவேதா பெத்துராஜ் மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காதல் உதயநிதி ஸ்டாலினா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா கேட்கறது யாருன்றது நமக்கு தெரியும். இந்த கட்சியோட ஐடிவிங்க அந்த கட்சியோட ஐடிவிங்க நான் சொல்ல விரும்பல. வாட் எவர் இட் இஸ் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அமைதியா நம்ம வாய் மூடிட்டு உட்காந்துருந்தோம். அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். அதை விட்டுட்டு தானா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து மறுபடியும் என்ன ஒரு காவல் விட்டு போயிட்டா, நான் ஏற்ற அதை மாதிரி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துட்டு ஒரு சமூக வலைதளத்துல பேசும்போது இருக்காங்க நிவேதா பெத்துராஜ். சொன்ன இன்னைக்கு பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் நீங்க பதிவு செய்யலாம்.